பாஸ் சீசன் 9 பொங்கல் கொண்டாட்டத்தை முன்னிட்டு 2 சட்டி பொங்கலை தின்னுட்டு ஜடையெல்லாம் பின்னிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு பிளாஸ்மா முன்னாடி வந்து நின்றுட்டு கப் அடிக்க போவது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் கேட்டால் பானையில் இருக்க பொங்கலை எல்லாரும் சாப்பிட்டு வரும்போது திவாகர் மட்டும் பொங்கல் பானையவே சாப்பிட்டு வந்திருக்காரு போல். அந்த வெயிட்டாக இழுக்கிற தொப்பைக்கு டைட்டாக இருக்குதுல்ல சட்டை, அதனால் சொல்கிறேன். ஏன்டா இவ்வளோ ஓட்டுறேன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் சோத்துக்குனே சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதனால் பிக் பாஸ் இவர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கப்படிக்க போகிறது யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு 10-15 பாமை போட்டு கப்படிக்க வச்சிருவாருன்றது மட்டும் உறுதி. கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் வச்சா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க பாஸ். இந்த ஆள் வயிறு இருக்கிற போட்டி வைங்க, அங்கே பாருங்க ஏற்கனவே இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறனால கண்டிப்பாக யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. டேய், இது மாடு இல்லை, தர்பீஸ் குழந்தையா இருக்கும்போது எப்படி இருக்காருன்னு தானே வரைஞ்சி வச்சிருக்கீங்க. அந்த மாடு என்ன பாவம் பண்ணிச்சோ, என்ன ஏன்டா இந்த வீட்டில் வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப கோவமா நிற்கிற மாதிரி இருக்கு. ஏய், மாட்டை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ட்ரௌசர் போட்டிருக்கு, 6 பேக் வச்சிருக்கு, 2 பொங்கல் சட்டியை வேறு தூக்கி வச்சுட்டு நிற்கிது. கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தா ஆம்ஸு பாடியெல்லாம் பார்த்தா கமருதீனை ரோல் மாடலாக வச்சு வரைஞ்சிருப்பாங்க போலையே. ஏய், யார் பார்த்தா வேலைடாது. நிஜமாக மாட்டு கண்ணில் கட்டுறாதீங்க, அதுவே போய் நாண்டுக்கிட்டு செத்து போயிடும் போல். பக்கத்தில் பொங்கலை வேறு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்களேன், பொன் காலம். கிட்டத்தட்ட பொண்ணு கேர்ளுன்னு தமிழில் எழுதின மாதிரியே தான் இருக்குது. இதை யார் வரைஞ்சிருப்பாங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏன் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வேட்டி ஆகுறது கூட தெரியாமல் நல்லா கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு இருக்காரு சபரி பாவம். ஆனால் அந்த விக்ரம் பாருங்களேன், என்னோட வெயிட்டுக்கு நான் ஒரு கையிலேயே சிங்கிளாக இழுத்துருவேன்டான்னு சொல்லி ஒரு பக்கம் மட்டும் இழுத்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வேளை விக்ரம் 2 கையும் வச்சு இழுத்துருந்தா கண்டிப்பாக கொஞ்சமாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது தானே. கோலம் போட சொன்னால் அலங்கோலம் பண்ணி மாட்டை அசிங்கப்படுத்துறீங்க, கயிறு இழுக்க சொன்னால் ஒழுங்காக இழுக்காமல் என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்னு பிக் பாஸே இப்போ களம் இறங்கி கயிறு மேலே ஏறி நடக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். உங்களை மகிழ்விக்க கிராமிய கலைக்குழுவினர் வந்திருக்காங்க. நீங்கள் செஞ்சதுலேயே உருப்படியான விஷயம் இது தான். அட்லீஸ்ட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கலையை வளர்த்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் காசு கிடைக்கிற மாதிரி பண்ணிங்கல்ல, அதனால் கொஞ்சம் நல்லது. ஓஹோ, இது ஓம்பிக்கப்பா. ஆடலும் பாடலும் கலையும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஆடுங்க நடக்கட்டும். ஏன்டா எல்லா ப்ரோமோலையும் திவாகரை வச்சு செய்கிறேன்னு கேட்காதீங்க. அவர் அங்கே நிஜமாகவே பாம்பு போட்டு நாரடிச்சிட்டு இருந்தாராம். இப்படி வந்ததுலேருந்து எல்லாரையும் வச்சு செய்கிறார்ல, அதான் ஏதோ நம்மளால் முடிஞ்சது. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.